தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகு மீண்டும் முக்குளத்தூர் அரசியல் தலை தூக்குது. அமித்ஷா மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கார். இந்தியாவையே கட்டுப்படுத்துகிற அமித்ஷா தமிழ்நாட்டில் சசிகலாவை கட்டுப்படுத்த முடியல. இப்போ டிடிவிக்கும் சசிகலாவுக்குமே சண்டை. நான் 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டு அதே முக்குளத்தூர் வாக்குகளை அதிமுகவுக்கு போக விட மாட்டேன். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இல்ல முக்குளத்தூர் அரசியல் அப்படின்னு பெரிய அடையாளமாக சசிகலா இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக சசிகலா அம்மையார் அப்படி தாக்கு பிடிக்க முடியுமா? சசிகலா அண்ட் கம்பெனி, OPS இந்த 3 பேரையும் மீண்டும் முக்குளத்தூர் அரசியலை கொண்டு வருவதற்கு திமுகவோடு ஒரு டீல் இருக்குது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். சசிகலா அவர்கள் அதிமுகலையும் விலக்கப்பட்டு இப்போது இருக்கிறாங்க. புதுதாக ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வளம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கு போயஸ் கார்டனில் சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரிய அளவில் கூடியிருக்கிறாங்க. முக்குளத்தூர் அவர்களுடைய அடையாளமே சசிகலா அம்மையார் தான். டிடிவி தினகரனுக்கு வந்ததெல்லாம் அதிமுக எதிர்ப்பு போட்டு, அதாவது சசிகலா அம்மையாருடைய செல்வாக்கு தான் அவர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில சசிகலா ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. சசிகலா அம்மையார் மீண்டும் ஒரு கட்சி தொடங்குகிற எண்ணத்தில் இருக்காங்களா? இதில் இப்போ ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த NTA கூட்டணியில் அதிமுக பிரிந்தவர்களை அமித்ஷாவால் கொண்டு வர முடியல. நீங்கள் அமித்ஷா பல மாநிலங்களில் பல ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்துகிறவர். அவர் இந்த சசிகலா அண்ட் கம்பெனி, OPS, டிடிவி இந்த 3 பேரையும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வர முடியல. எடப்பாடி இவர்கள் வாசமே வேண்டாங்கிறார். ஏன்னா 10 ஆண்டு காலம் கட்டி காத்த அதிமுக சசிகலா OPS உள்ளே வந்தால் நீங்கள் சுக்குநூறாக போயிடும். கண்டிப்பாக எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு சசிகலா வரமாட்டார். எடப்பாடி கட்டுக்குள்ள OPS வரமாட்டார். எடப்பாடி கட்டுக்குள்ள டிடிவி வரமாட்டார், நடிக்கிறார். சரியா? என்னன்னா அமித்ஷா என்ன கணக்கு, அமித்ஷாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய RSS ஆட்கள் என்ன புள்ளி வரத்தை சொன்னாங்கன்னா, 20 தொகுதிகளில் முக்குளத்தூர் இளைஞர்கள் தனியார் நின்று அதிமுக தோல்விக்கு காரணம். இந்த காரணம் மீண்டும் நீடித்தால் அதிமுக பெரிய பின்னடைவாக போகும். வில்லனா விஜய் வந்துட்டார். இதனால் எப்படியாவது டிடிவியை உள்ளே கொண்டு வந்தால் அதிமுக சசிகலா OPS கதை முடிஞ்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ இறகு வழி போய் சிறகு வழி வந்துருச்சு. தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகு மீண்டும் முக்குளத்தூர் அரசியல் தலை தூக்குது. மீண்டும் முக்குளத்தூர் அரசியல் தலை தூக்குகிறது. ஏன்னா இப்போ நீங்கள் டிடிவி என்ன சொன்னார்னா, ஏப்பா நீங்கள்லாம் உங்கள் அதிமுக ஜோதியில் கலந்த பிறகு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. எடப்பாடியை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவார். எடப்பாடி விஜயகாந்த் ஆட்களை ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணதை போல் காங்கிரஸ் ஆட்களை 91, 96 ஜெயலலிதா காங்கிரஸ் மாதிரி எடப்பாடி டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிடுவார். அதனால் இப்போ டிடிவி என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எல்லாம் MLA ஆக்குவதோடு என்னுடைய வேலை முடிஞ்சாது, உங்களை மந்திரி ஆக்கி பார்ப்பங்கிறார். டிடிவியுடைய ஆதரவாளர்களை இப்படி ஒரு 5 சீட்டு கிடைக்கும். இவர்களெல்லாம் அப்போ இவங்கெல்லாம் யாரோட போக மாட்டாங்க, எடப்பாடியோட போக மாட்டாங்க. அதுக்காக அவர் என்ன கொக்கியை போடுறாரு, உங்களை MLA ஆக்கி அழகு பார்ப்பது மட்டுமல்ல மந்திரியே ஆக்கிடுவே, அவங்கள தயவுசெய்து விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டுட்டு இதுதான் காரணம். ஆனால் இதை தாண்டி இப்போ டிடிவிக்கும் சசிகலாவுக்குமே சண்டை. நான் தான் உனக்கு அடையாளம், நான் ஜெயலலிதாட்ட இருந்து பணியாளாக இருந்த காரணத்தினால தான் நீங்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை வந்தது. ஆனால் என்னை விட்டு நீ போய் சேர்த்த. இப்போ எனக்கு அதிகாரம் வந்தால் தான் இத்தனை ஆண்டு காலம் அடித்து கொடுத்த பல பினாமிகள் வைத்திருக்கிற சொத்துக்கள் எனக்கு வரும், உனக்கு வரும். எனக்கு குழந்தையா குட்டியா யார் சொல்கிறா? சசிகலா. இதெல்லாம் யாருக்கு போகும்? நம்ம சொந்த பந்தத்துக்கு தான் போகும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் நீ முதல்ல போய் சேர்ந்துட்ட. நான் அதே முக்குளத்தூர் வாக்குகளை
அதிமுகவுக்கு போக விட மாட்டேன். அதிமுகவுக்கு போக விட மாட்டேன். நீ எப்படி 20 தொகுதிகளில் 20,000 ஓட்டு வாங்கினியோ நான் வேட்பாளர் போட்டு வாங்க போகிறேன். சில இடங்கள் 20 தொகுதின்னு சொல்கிறாங்க, சில இடங்கள் 55 தொகுதிகள்னு சொல்கிறாங்க. ஆமாம். இல்லை, அதாவது மேஜராக 40,000 20,000 ஓட்டு வாங்கினது 20 தொகுதி, 5,000 2,000 3,000 4,000 வாங்கினது மீதி 30 தொகுதி. அப்போ இந்த கணக்கு தான். இந்த கணக்கில் அதிமுக தோற்றது 1000 ஓட்டு 2000 ஓட்டு 500 ஓட்டு. நீங்கள் டி நகரில் 75 ஓட்டில் தான் சத்யா தோக்குறாரு. ஆமாம். அமமுக வாங்கினது 1200 ஓட்டு. இப்போ இந்த 1200 ஓட்டு தான் சத்யா ஜெயிச்சிருப்பார். இந்த கணக்கு தான். இப்போது சசிகலாவுக்கு எப்படியாவது அவைத்தலைவர் பதவி வேணும்னு ஒத்த கால் நிற்குது. ஏன்னா பல 1000 கோடிகள் சொத்துக்களை பல பினாமிகள் நிர்வகித்து வரலாம். அவன் பூரா அதிகாரம் இல்லைன்னா அப்படி அவன் வச்சுக்குவான். பல 1000 கோடி பல 5 ஆண்டு காலமாக அந்த அம்மா இப்போ ஒரே சொத்து மிடாஸ் கோல்டு 1000 கோடி ரூபா சொத்து, சாராய ஆலை. இன்றைக்கி எவனுக்கு வேண்டாம் பிளாக்கில் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு போகும். ஒரு சாராய ஆலை, சாராய லைசன்ஸு, மத்திய அரசாங்க கலால் துறை லைசன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு சாராய ஃபேக்ட்ரி வாங்கணும்னா ஒரு 1000 கோடி ரூபா வேணும். இப்படி ஒரு 200 சொத்து இன்றைக்கி சசிகலாட்டு இருக்கு. 200 சொத்து எவ்வளோ ஆச்சு? 2 லட்சம் கோடி. இது சாதாரண கணக்கு. கொடநாடு இன்றைக்கி ஒரு 1000 கோடிக்கு போகும். அந்த அவ்வளோ பெரிய நிலங்கள், மிடாஸ் கோல்டு, இப்படி பல சொத்துக்கள் ஒரு 200 சொத்து அந்த அம்மாட்டு இருக்கு. இதுக்காக என்ன வேணும்? அவைத்தலைவர் வேணும். இப்படி சம்பாரித்த சொத்து பூரா பினாமிகள் எடுத்து கொண்டு போயிடுவான். இந்த கௌதமி கதை அப்படி அதே தான், மீனா கதை அதே தான். இப்போ மீனாயா பிஜேபியில் போயிருக்கு, ஏன் கௌதமி ஏடிஎம்கில் போய் சேர்ந்துருக்கு. சொத்தை பார்த்துக்காங்கன்னா அவன் எல்லா சொத்தையும் அடியில் கண்ட சொத்தை போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் இப்போ சசிகலாவுக்கு மீண்டும் முக்குளத்தூர் அரசியலை கொண்டு வருவதற்கு திமுகவோடு ஒரு டீலிங்கில் இருக்குது. நான் 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டு அதிமுக ஓட்டை பிரிப்பேன், அதுக்கு கொஞ்சம் ஆள் வந்துடுவான். பாஜகக்கு எதிராக சசிகலா அம்மையாரை அப்படி தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை, அதுதான் இப்போ அமித்ஷா மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கார். இந்தியாவையே கட்டுப்படுத்துகிற அமித்ஷா தமிழ்நாட்டில் சசிகலாவை கட்டுப்படுத்த முடியல. நீ உள்ளதான போட்டுக்க. நான் பல ஜெயிலை பார்த்தவன், ஜெயிலேருந்தே ஷாப்பிங் போனவன் ஜெயிலையே ஜெயரூபா அந்த ஜெயிலர் அந்த அம்மா இன்னும் ஆதாரங்களை வச்சுட்டு இருக்கு. ஆதாரத்தை நாக்கு தான் வலிக்கிறது. நாங்கள் பல ஆதாரங்களை உருவாக்குவோம். ஜெயலலிதா இருந்த காலத்தில் பிரதமரே ஃபோன் பண்ணால் சசிகலா விரும்பினா தான் ஜெயலலிதாட்ட போகும். வாஜ்பாய்க்கு இந்த நிலைமை, மன்மோகன் சிங் இந்த நிலைமை, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியாவினுடைய இராணுவ அமைச்சர் முப்படையும் அவர்கிட்ட தான் இருக்கும். எங்கள் பாய்ஸ் கார்டுக்கு முன்னாடி காற்று கிடந்து நானே பார்த்துருக்கேன். பிஸ்லரி வாட்டரை வச்சு குடிச்சிட்டு ஏசி போட்டுட்டு அப்படியே கிடப்பார். எப்படா அதை கேட்டு திறக்கும். எந்த முக்குளத்தூர் அரசியல் அப்படின்னு பெரிய அடையாளமாக சசிகலா இருக்கிறாங்க. ஏன் எதனால்? அதாவது இது 25 வருஷமாக நீங்கள் 90லேருந்து 2015 ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பூராமே சசிகலாவுடைய விசுவாசிகளான ஒரு சமூகம் தான் ஜெயலலிதா சசிகலா போட்டு வைக்கும். ரெண்டாவது, நீங்கள் அந்த சமூகத்தில் வசதி படைத்தவர்களைத்தான் சசிகலாவுக்கு பிடிக்கும். மன்னார்குடி கோயிலுக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நகைமுகன் அங்கே போகிறார். அதுதான் அந்த ஊர்லேயே பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு தற்கார் ஆகணும் இவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை. யாருக்கு? சசிகலா குடும்பத்துக்கு. ஒரு செட்டியார்கிட்ட இருந்து அவருக்கு தான் அந்த உரிமை இருந்தது பரம்பரையாக. அவரிடமிருந்து அந்த கோயில் தற்கார் அதிகாரம் யாருக்கு வருது? திவாகரனுக்கு வருது. முதல் வருஷம் வருது. அப்போ என்னுடைய நண்பர் நகைமுகன் போயிருக்கார். அவர் அந்த சமூகத்தினுடைய ஒரு தனிப்பெரும் தலைவர். போனால் உள்ளூர் ஆட்கள் பூரா எல்லாமே வந்திருக்கான். எல்லா இதில் வந்திருக்கான். டிவிஎஸ் 50ல், மோட்டார் சைக்கிளில். தமிழ்நாடு முழுக்க இவர்களுடைய அந்த அதிகாரத்தை காமிப்பதற்கு திருநெல்வேலியிலிருந்தெல்லாம் வந்திருக்கான் வாடகை காரில். இது முதல் வருஷம். 2வது வருஷம் மன்னார்குடி அல்லாத பகுதிகளிலிருந்து வந்த அத்தனை பேரும் மணல் கான்ட்ராக்டர், பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், ஆடி கார், பென்ஸ் கார், ரேஞ்ச் ரோவர், ரேஞ்ச் டிஸ்கவரி, இப்படி காரில் வர்றான். யார்? வெளியூர்லேருந்து வரவனா. உள்ளூரில் வந்தவன் அன்னைக்கு வந்து அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அதே டிவி ஸ்டுடியோவில் வர்றான். 2வது வருஷமும் வெளியூர்லேருந்து வந்த வாடகைக்காரக்கார போகிறான், சொந்த காரில் வந்துட்டான். அப்போ 3வது வருஷம் அவன் அதை விட பெரிய ரேஞ்சில் இருக்கான். அப்போ தான் நகைமுகன் கேட்டாரான் திவாகரன்கிட்ட, என்னப்பா நம்ம உள்ளூர் ஆளுங்க இவங்களை இப்படி தான் வச்சுருக்கணும். உள்ளூர் ஆட்களை
எப்படி வச்சிருக்கணும்? வறுமையில் தாங்க வச்சிருக்கணும். அப்போ சாதி பாசம் சமூக பாசம் எல்லாம் நடிப்பு. தெரிஞ்சு போச்சா? மன்னார்குடியில் அன்ன போஸ்டா சசிகலா குடும்பம் ஜெயிக்க முடியலையே. என்ன காரணம்? உங்களுக்கு சொந்த ஊரில் ஒரு பெரிய மரியாதை இருக்கும்ல. சொந்த ஊரில் நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வாக்காக இருப்பீங்க, அந்த ஊரை எவ்வளோ செல்வாக்காக வச்சுருப்பீங்க. மன்னார்குடி மாஃபியான்னு தானே சொல்கிறேன். ஆனால் மன்னார்குடி பக்கம் போகிறதே தினகரன் எங்கே போய் நிற்கிறாரு? தேனிக்கு போயிட்டார், மலை மேலே போயிட்டார். அந்த பக்கம் கேரளா, அப்படியே கேரளா பக்கம் போயிட வேண்டியதான். ஏன்? சொந்த ஊரை நீங்கள் சொந்த ஊர் அந்த சொந்த சமூகத்தை நீங்கள் எவனையுமே உயர்த்தலை. அதனால் அவர்கள் உங்களை உயர்த்தவில்லை. இதுதான் நடக்குது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் அடையாளம்னு இவர்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. மன்னார்குடியைச் சேர்ந்த ஒரு 1000 பேர் பெரிய பெரிய ஒப்பந்தக்காரராக கான்ட்ராக்டராக இருக்காங்கன்னா இல்லை. அவன் பூரா ஏழைப்பாளையாவே இன்னும் விவசாயமாக இருக்கான். அப்போது ராமதாஸ் வன்னியர்களை உயர்த்தினார், திருமாவளவன் தலித்துக்களை உயர்த்தினார். இப்படி இந்த கான்செப்டில் பார்த்தா மன்னார்குடி கும்பல் 0. மன்னார்குடி கும்பல் 0. அப்போ ஏன் தினகரன் நிற்கிற பொழுது அதிமுக மீது உள்ள கோபம் அது தினகரனுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த வாய்ப்பு இப்போ இருக்குமா என்பது கேள்விக்குறி. இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தினகரனை சேர்த்திட்டிங்கன்னா அந்த சமூகம் அமைதியாயிராது. எனக்கு பின்னாடி அந்த சமூகம் இருக்குது, அந்த சமூக வாக்கு வேணும்னா எனக்கு அவைத்தலைவர் பதவி கொடுங்க. இப்படியான டிமாண்டை ஓபிஎஸ்ஸையும் அமித்ஷாவோட கட்டுப்படுத்த முடியல, சசிகலாவையும் கட்டுப்படுத்த முடியல. இந்த நிலையில் எடப்பாடி என்ன செய்வதென்று தெரியாமல் முழிச்சிட்ருக்கார். இந்தியாவை கட்டுப்படுத்தி அமித்ஷா என்டிஏ கூட்டணியை கட்டுப்படுத்த முடியல. இப்போது பிஜேபியில் பல கூட்டணிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து கோஷ்டி மோதலாக நம்ம காங்கிரஸில் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ அதே கோஷ்டி மோதல்கள் பாஜகக்குள்ளேயும் எழுந்திருக்கதா சொல்கிறாங்க. என்டிஏ அந்த கூட்டணிக்குள்ளே நிறைய குழப்பங்களாக பாஜகக்குள்ளே இருக்குன்றாங்களே. என்டிஏ கூட்டணிக்குள்ளே என்ன தான் நடக்குது? அதாவது அதிமுக கூட்டணிக்கு முழுமையாக அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு வராமல் சசிகலா ஓபிஎஸ் 2 பேரும் அவைத்தலைவர் கூட நிற்கிறாங்க. கொடுத்த எடப்பாடி காலி. எடப்பாடி கொடுக்கவே அமித்ஷா இல்லை, ஆண்டவனே சொன்னாலும் கொடுக்க மாட்டார். இது இப்படி ஒரு நிலைமை. ஆனால் பாஜகக்குள்ளேயும் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட மறுக்குது. தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தூக்கி கட்சியிலேருந்து வெளியே தூக்கி போட்ட பிறகு, மாநில தலைவர்லேருந்து வெளியே தூக்கி போட்ட பிறகு சாதாரண எடப்பாடி சொல்லி எங்களை தூக்கி வெளியில் போட்டியா? இந்த கோபம் தீராத கோபம் யாருக்கு? அண்ணாமலைக்கு. அதனால் அண்ணாமலை இந்த கூட்டணி குழப்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கார். பாஜகவுக்குள்ள அண்ணாமலை கோஷ்டி இருக்கு. ஆமாம், அந்த கோஷ்டி நயினாருக்கு கட்டுப்பட மறுக்குது. நயினாரை காலவாருது, நயினார் அவர்களை காலவாடுறாரு. இந்த சூழல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை அண்ணாமலை போட்ட ஆட்களை பூரா யார் எடுத்துட்டான்? நயினார் எடுத்துட்டார். ஐடி விங்கு கூட நயினார் பாலாஜி புது ஆளை தான் போட்டு வச்சுருக்கார். அண்ணாமலைக்கு பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்ச அந்த ஒரு நபரை வச்சு தான் இப்போ நயினார் பாலாஜி அத்தனை ஐடி விங்கி நடத்துகிறார். இந்த சூழலில் அண்ணாமலை இந்த என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணிகளை பெரும் குழப்பத்தை விளைவிக்கிறார். இதை தெரிஞ்சு தான் எடப்பாடி அவருக்கு சீட்டு இல்லைன்ட்டார். கொடுத்தாலும் தோற்கடிப்பார் உள்ளரசியல் செஞ்சு. இதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை சீட்டே வேண்டான்ட்டார். இதே நிலைமை தான் டிடிவியும். சீட்டே வேண்டாங்க, சீட்டை கொடுத்துட்டு ஓட்டு கட்சிக்காரர் போகிற ஓட்டு போடாதீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இவர்களெல்லாம் தோல்வி அடைந்த வேட்பாளர்னு உத்தரவு வந்துடும். இது அண்ணாமலையும் உஷாராயிட்டார், டிடிவியும் உஷாராயிட்டார். பாஜக கூட்டணிக்குள்ளே தான் தொடருவாரா? பாஜக கட்சியிலையோ அந்த கூட்டணிகளில் தான் தொடருவாரா அண்ணாமலை? இல்லை, அண்ணாமலையை தனி கட்சி மூடுக்கு வந்துட்டார். பாஜகவை தூக்கி நம்மளை வெளியே போட்டுக்கிட்டோம். பாஜக வெளியே போட்டால் அப்படியே ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போயிடலாம். பாஜகவை நான் யாருன்னு காமிக்கிறேன், எனக்கு வாய்ப்பு வரட்டும். எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பெரும் கூட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு வச்சுருக்கார். யார்? அண்ணா. இங்கே பாஜக பண்ண பெரிய தப்பை சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வளருகிற கட்சி. அங்கே அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் திமுக அதிமுக வைகோவை போல முன்னிறுத்தி தான் இப்போ அந்த கட்சி அண்ணாமலை காலத்தில் வளர்ந்தது. இது ஆபத்தான போக்கு. ஆர்எஸ்எஸ் அப்படி இருக்காது. அந்த கட்சியுடைய பார்வையில் நீங்கள் அங்கே என்ன கோஷம் போடுவான்னா ஓம் காளி ஜெய் காளி, பாரத் மாதா கி ஜெய்,
இதுதான் கோஷம். மோடி வாழ்கன்னு கூட சொல்ல மாட்டான். ஆனால் அண்ணாமலை காலத்தில் யார் வாழ்க? அண்ணாமலை வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க, இப்படி சொல்கிற கோஷ்டி மாதிரி எதை ஆக்கிவிட்டார்? பாஜக ஆக்கிவிட்டார். அவன் அங்கே இருக்கிற அவாள் ஐயர்கள்லாம் பார்த்தான், என்னடா சித்தாந்த ரீதியாக தயார் பண்ணாலும் அவ்வளோ பயிலும் அண்ணாமலை வாழ்கங்கிறான். அண்ணாமலை போனால் அவ்வளோ பேர் போயிடுவான் போல் இருக்க. இதை டெல்லிக்கு அவசரமாக தட்டி விட்டது தான் இந்த பாஜகவுடைய ஆட்கள். இப்போது அடுத்து இன்னொரு தலைவலி வந்துடுச்சு, கேசவ விநாயகம். கேசவ விநாயகம் ஒரு 10 வருஷமாக அவர் ஒரு பெரிய லாபியை வச்சுருந்தார். ஏறக்குறைய ஒரு 7-8 மாநில தலைவர்களை இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சிபிஆர், பொன்னார், தமிழிசை, எல்முருகன், இவ்வளோ வரை வேலை வாங்கினாலும் இவருக்குன்னு ஒரு பெரிய கோஷ்டி இருக்குது. இவரையும் தூக்கி பாலியல் புகாரில் தூக்கி வெளியே போட்டாச்சு. வெளியே போட்ட பிறகு இப்போ இவரை அடங்க மறு அத்து மீறு எங்கே எதுக்குள்ள? பாஜகக்குள்ள, ஆர்எஸ்எஸ்க்குள்ள அவரும் ஒரு கோஷ்டி. இல்லை என்னென்னா சமூக வலைதளம் நேற்றுலேருந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கட்சியை சேர்ந்த சில பேர் போய் குருமூர்த்தியை போய் சந்திச்சாங்களாம். அப்படி நடந்தது உண்மையாது? ஆமாம். ஏன்னா இங்கே பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ராஜகுரு குருமூர்த்தி. அப்போ குருமூர்த்தி ஆலோசனை பெறுவதற்கு டெல்லியுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் விஜயே அனுப்பிய நபர்கள் போய் குருமூர்த்தியை பார்த்தது உண்மை. எதற்காக பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ எங்களுக்கு அழுத்தம், திமுகவிலிருந்து அழுத்தம் வருது. திமுக எங்கள் சோழியை முடிக்க பார்க்குறாங்க. தனி நீதிபதி போட்டு அஸ்ரா கார்கிட்ட விசாரிக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு இது பெரும் அரசியல் இடையூறாக வரும், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதிமுக ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை நடந்த பிறகு ஓபிஎஸ்ஸா, எடப்பாடியா, ஓபிஎஸ்ஸா, சசிகலாவா இப்படி வருகிற பொழுது நீங்கள் சசிகலாவை வேலுமணி, தங்கமணி 2 பேரும் குருமூர்த்தி அனுப்பிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதன் பிறகு எடப்பாடி யார் கூட அனுப்பிச்சார்? குருமூர்த்தி அனுப்பிச்சார். அப்போ குருமூர்த்தி தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆர்எஸ்எஸ் பீடம். அவர் டெல்லிக்கு எதை தகவலை தட்டுகிறாரோ அதுபடி தான் இங்கே நடக்கும். அத்தனை அதிகார மையங்களும் அத்தனை பியூரோக்ரசிகளும் எப்படி நடக்கும்? அது நீங்கள் ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், ஆர்எஸ்எஸ் ஐடிவி. அவரை பார்த்து முதலமைச்சரை விட அதிகார மையம் பூரா அவரை பார்த்தா பயப்படுது. முதலமைச்சரை விட பெரிய அதிகார மையம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அந்த மையம் யாரை பார்த்து பயப்படுது? ராமூர்த்தியை பார்த்து. ராமூர்த்தி ஆர்எஸ்எஸ் ஐடிவி எங்கே தொடர்பில் இருக்கார்? நாக்பூரோடு தொடர்பில் இருக்கார். அவர்கள் இட்டா கட்டளை தான். மோடி அமித்ஷாவுமே கேட்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்க்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதுதான் பாஜக கேட்கணும். பாஜக பிரதமராக இருந்தாலும் சரி, உள்துறையாக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பாளர் இருப்பார், கேசவ விநாயகத்தை போல். அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் யார் பேசணும்? பாஜக தலைவர் யார் வேணால் வருவாங்க, அண்ணாமலை வருவார், நயினா நாகேந்திரன், அவரெல்லாம் ஆர்எஸ்எஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸையே நீங்கள் உள்வாங்கியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர். அவர்கள் தான் கட்சிக்கு வழிகாட்டி, கொள்கை வகுப்பாளர்கள், சித்தாந்த வகுப்பாளர்கள், மக்களுடைய மனநிலையை தெரிந்தவர்கள், சனாதனவாதிகள், இப்படி பல தகுதி இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அதே கண்டிஷன் தான். இப்போ தன்னை தூக்கி வெளியில் போட்ட பிறகு தன்னால் 9 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட பல பேர் அப்படி நடுத்தருக்கு வந்துடுவோம். அண்ணாமலை வெளியே போன பிறகு அண்ணாமலை ஆதரவாளர் அண்ணாமலை கூட போயிட்டான். கேசவ விநாயகம் வெளியே வந்தவரை ஆர்எஸ்எஸ் ஆளுக்கிற பிறகு கேசவ விநாயகம் பக்கம் போயிட்டான். அப்போ அங்கே ஒரு பெரிய இடைவெளி, சித்தாந்த இடைவெளி, தலைமுறை இடைவெளி உருவாகியிருக்கு. இதை எப்படி சரி செய்து என்டிஏ கூட்டணி, அமித்ஷா எப்படி இப்போ மிகப்பெரிய வெற்றி திமுகவை எதிர்த்து வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது ஒரு மில்லியன் டன் கணக்கான கேள்வி இப்பொழுது என்டிஏ கூட்டணிக்குள், பாஜகவுக்குள், அதிமுகவுக்குள் இருக்குது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.